கூட நல்லா டேஸ்டா இருக்கும். அத வறுத்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். என் வாய் சும்மா இருக்க மாட்டேது. கொஞ்சமா போட்டாங்க. அப்பா எடுத்துட்டு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபுட் ஐட்டம் செஞ்சு சாப்பிடணும்னு நான் பிளான் பண்ணிக்கிறோம். ஃபுட் ஐட்டம். ஆமா, என்னன்னு பார்த்தா நம்ம வீட்டுல வந்து நான் கம்பு வச்சிருந்தேன் இல்லையா, நான் என்ன செஞ்சு சாப்பிடலாம், எனக்கு எது செய்ய தெரியும், நம்ம என்ன செஞ்சு சாப்பிடலாம் நான் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டேன். நான் சில பேர் சில கருத்து சொன்னாங்க. என்னன்னு வடை சுட்டு சாப்பிடலாம், புட்டு சுட்டு சாப்பிடலாம், கூழ் செஞ்சு சாப்பிடலாம், எது நம்ம விருப்பமோ எது நம்மளுக்கு ஈஸியான இருக்குது அதை செஞ்சு சாப்பிடலாம். கம்பு எவ்வளவு ஹெல்த்துக்கு நல்லதுன்னு எனக்கும் தெரியும் சொன்னாங்க. நம்ம அதனால வடை சுட்டு சாப்பிடலாம் தான் பிளான் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆமா, அதுக்கு வந்து நான் திட்டமா கொஞ்சோண்டு கம்பு எடுத்துக்கிறேம்மா. சூப்பரா வரும். அவங்களே குத்தி கித்தி நல்லா சுத்தம் பண்ணி தான் வச்சுக்கிறேன், எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ கொஞ்சோண்டு புடச்சிக்கலாம். இப்போ இருக்கிற புள்ளிகளும் முறம் எடுத்து புடைக்க தெரியுமா? புடைக்க தெரியாது. ஆனா நாங்க புடைக்கிறோம். மறந்து இதுல என்னன்னு கேப்பீங்க ஃபர்ஸ்ட். 90 கிட்ஸுக்கு தெரியும் என்ன எப்படி செய்யணும் சொல்லிட்டாங்க. 2K கிட்ஸ்க்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் சொல்றேன், இந்த முறம் எடுத்து தட்டுமா, இது எப்படிமா தட்டுன்னு தட்டி காட்டுவீங்க, இப்படி தட்டி காட்டுவீங்க. ஆமா ஆமா. ஏற்கனவே சுத்தம் பண்ண கம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம திட்டமா எடுத்துக்கலாம்னா பொரிமா கூட ஆச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வெல்லம் சர்க்கரை ஏலக்காய் போட்டு இந்த அத்தை சூப்பராக இருக்கும். பொரிமா கம்பு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு அப்படியே கம்பு எடுத்துக்கிறான்னு இதை மட்டும் நல்லா ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஒரு தண்ணி 2 தண்ணி ஊற்றி அழைச்சி தண்ணி வெளியே ஊற்றிட்டு ஊற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சரிம்மா. ஜெயஸ்ரீ அப்படி கம்பு எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வந்துடலாம். சுத்தம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். பச்சரிசி நம்ம புட்டுக்கிட்டு இருக்கும்போது ஊற வச்சு அரைப்போம் இல்லையா, அந்த இதுக்கே ஊறட்டும் கொஞ்ச நேரம்னா பாருங்க. சரிம்மா. இது அப்படியே தின்னா கூட நல்லா டேஸ்டா இருக்கும். அதை வறுத்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். என் வாய் சும்மா இருக்க மாட்டேது, ஒண்ணு போட்டு சொல்லுது விட்டா அந்த படியே காலி பண்ணிருவீங்க. அவன் கல்லு கில்ல ஒண்ணு இல்லை, சுத்தமா நல்லா குத்தி நோம்பி வச்சுக்குது ரெடியா. இதுக்கு பேர் தான் மட்டை கம்பு. ஆமா, இது விட கம்பு கொஞ்சம் சின்ன சிறு சைஸ்ல இருக்கும். அது வந்து நாட்டு கம்பு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கும் பாருங்க. பரவாயில்லையே, கம்பை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆனா இந்த கிராமத்து சைடு தான் இருக்கிற, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா இந்த சைடுல கம்புலாம் போட மாட்டாங்க, அதனால தெரியல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது தான். வாங்க பார்க்கலாம். ஊற வச்சு எடுத்துன்னு வரேன். ஊற வச்சு கழுவி கிளீன் பண்ணி எடுத்துன்னு வரீங்க. ஊற வச்சு கழுவி கிளீன் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சி மாவை எடுத்து வந்துடலாம். நான் வந்து வேற இடம் வந்து கம்பு திட்டமா அளவோட எடுத்து ஊற வச்சுட்டு இப்போ போயிட்டேன். நான் ஆடு ஓட்டின்னு வர போயிட்டேன். அது எப்பவுமே 4 மணிக்கு தான் ஆடே வரும் வெளியே. ஆடு 4 மணிக்கு வந்து ஆடு வந்து 5 மணிக்கு வந்து கண்டுகுட்டி வருவாங்க. 2 சேர்த்து ஓட்டு வந்து கரெக்டா மணி 5 ஆயிடுது. இப்ப அப்படிலாம் கட்டிட்டு ஃபைனலா உட்கார வந்து மணி 6 ஆகுது. ஆனா சுட சுட்டு சாப்பிடுறது இந்த டைம் தான் கரெக்டான டைமே. வாங்க சொல்லுங்க, மாவு திட்டமா ஜெயிச்சு ஆசி வச்சிருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து ஊற வச்சுட்டு போயிட்டாங்க. நீ வீட்டுல தானே சும்மா தானே இருக்கிற, இது கொஞ்சம் அரைச்சு மட்டும் வைமா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்ம செய்வோமேன்னு சொல்லிட்டு செஞ்சேன். நம்ம செஞ்சு எப்பயுமே செஞ்சேன். சரிம்மா, இது வந்து நம்ம திட்டமா வந்து 2 உப்புக்கல் சேர்த்துக்கலாம். உப்பு சால்ட் அப்புறம் உண்டை சேர்த்துக்கிறேன். வடையை சுட்டுக்கிறோம்மா. சரிம்மா. கொஞ்சமா வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சரிம்மா. நீட்டு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன். சாம்பார் வெங்காயம் 2 சேர்த்து போட்டு பேஞ்சுக்கிறேன்னா. இல்ல முருங்கீரை கூட போட்டு செஞ்சலாமா, சூப்பரா இருக்கும். நம்ம கவுர்மா வடை மாரி சுட்டாகும். முருங்கீரை போடலாம், ஆனா வந்து இப்ப சரணியாக்கு விசேஷம் வச்சதுனால கீரை ஐட்டம் நம்ம வீட்டுல செய்யக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நாளைக்கு முன்னாடிதான் வந்து இந்த கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இந்த கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா இவங்க பண்றது இருக்குது, ஐயோ சொல்லவே முடியும். கூடயே சுத்துறாங்க, கூடயே போறாங்க. அம்மா எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாது. நான் தான் உங்களுக்கு அம்மாவே. என் கைய பாரு. சரிம்மா, இது கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்ல தண்ணி ஊத்தி பேசிக்கிறேன். நான் திட்டமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பேசிஞ்சுக்கிறீங்களா? நம்ம வடை தட்டுவோம் இல்லையா, அந்த பாத்துக்கே நான் புளி பேஞ்சுக்கிறேன். சரிம்மா. அம்மா இப்படி நல்லா பேசிஞ்சுட்டீங்க போல. நல்லா கழகா பேஞ்சுட்டேன். இது வந்து நம்ம ஒரு 3 உண்டையை பிரிச்சு எடுத்துக்கலாம். சரி, 3 பேர் இருக்கிற 3 உண்டை பிரிச்சு எடுத்துக்கலான்றீங்க.
சேர்ந்து இதான் சாப்பிடணும். மாவு நம்ம திட்டமா எடுத்துக்கிறோம், திட்டமா செஞ்சு வேண்டியதான். சரிம்மா. இங்க பாருமா 3 உண்டை அழகா பிடிச்சி வச்சுக்கிறேன். ஒரு உண்டை எடுத்து தட்டிக்கிறேன்னா கமெண்ட் மசாலா சொல்லிடுங்க. இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லதுட்டு. நம்ம வடை தான் சொல்றோம் ஃபர்ஸ்ட். வடையா அடி அதை தெளிவா சொல்லு. வடை அடை அடை. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இதே ஒரு கன்ஃபியூஷன். எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் அடைக்கும் வடைக்கும் கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்ட் தெரியுமா, வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அடைய வடையும் அதிகமா இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அடைய வடைன்றதும் வடைய அடைன்றதும் எந்த ஒரு வார்த்தையும் எனக்கு மழையில முழுசா வர மாட்டேது. கொஞ்சம் கட் பண்ணி சொச்சு வரமே. இந்த அளவுக்கு கேமரா முன்னாடி பேசத்தே பெரிய விஷயமா. அதுமாதிரி நீங்க எங்கரேஜ் படத்துல அந்த அளவுக்கு பேசணும். அழகா மெலிசான பார்த்து கட்டிக்கலாம்னா நான் படுவு பார்த்து வச்சுக்கிறேன். சின்ன சின்ன சைஸ்ல வச்சுக்கிறேன். ஜெயஸ்ரீ கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடாய் ஊற்றிக்கிறேன். இந்த கடாய் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு சீதனம் வாங்கிட்டு வந்தது. ஆமா சார். இதையும் யாரும் மாத்த சொல்லாதீங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட நினைவு சின்னம். ஞாபகமா வச்சுக்கிறேன் எல்லாமே. கொஞ்சம் எங்க அம்மா வீட்டு கொடுத்த சீதனத்தை போட்டு ஞாபகமா அப்படியே வச்சுக்கிறேன். இன்னும் சில ஒரு ஏட்டெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. வெங்கலாம் பாலிலாம் அப்படியே தான் இருக்குது. அழகா அதை போட்டு தட்டி விட்டுக்கலாமா. சுத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தித்திப்புலாம் இருக்குமா? தித்திப்பு போட்டாதான் தித்திப்பா இருக்கும். நான் தித்திப்பே சேர்க்கிறேன். 2 வேலை சேர்த்துக்கலாம்ல. வேணாம். இதுவே சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். கம்பு புட்டு, கம்பு வடை, கெவுரு வடை, இது எந்த அழகா சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த் நல்லது. எந்த ஒரு இதுவும் தேவையில்ல. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இது பாரம்பரியான புட்டை ஐட்டம்லாம். களி செய்யலாம் ஒரு நாள். அது தெரியும். களி செஞ்சு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா, களி செஞ்சு 2 குழம்பு கருவாட்டு குழம்பு சூப்பரான டேஸ்டா. ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் சேர்ந்துட்டு பாரு. நல்லா இருக்குது பாரு, கலர்லாம் சூப்பரான இருக்கு. சரியா? ஒரு வடையை அழகா எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு வடை போட்டுட்டேன். சூப்பராக அழகான வீட்டிலே ரெடி பண்ண வந்து கம்பு வடை ரெடி. கம்பு அடை கம்பு அடை ரெடி. வீட்டிலே சூப்பரான நம்ம அழகா நாமளே அரைச்சி, நாமளே சளிச்சு, நாமளே செஞ்சது. மிஷின்ல கூட கொடுக்கல. நம்ம தேவை உள்ள திட்டமா எடுத்துக்கணும். ஜெயஸ்ரீ அழகான 3 வடை சுட்டு எடுத்துட்டேன். ஆல்ரெடி ஒரு இடம் அங்க போண்டி வாங்கிட்டாங்க பாருங்க. பங்குன்னு எடுத்துட்டாங்க. இருக்குது நம்ம 2 பேரு. நானும் அப்பா பாதி பேருக்கு, நீ 1 எடுத்துக்க முடிச்சான்னா. அப்பா அதிகமா விரும்ப மாட்டாரு. அதான் நான் அப்பாவுக்குன்னு பங்கு ஒதுக்கு. நம்ம எல்லாமே நேர்ந்து நிறைய சாப்பிடலாம். சரிம்மா. சூப்பரா இருக்கு. கண்ணா ஒரு செட்டு சொல்லு. ஒரு வடையில 6 வடை சாப்பிட்டாலே வயிறு வந்துடும். காட்டு பாக்கம். எப்படி பாருக்குதே. அப்பதான் வந்து ஆர்வமா எடுத்து சாப்பிட்டாரு. நான் பாக்குறேன். நீங்களாம் சாப்பிட்ட பத்தி உங்க வாய் சும்மா இருக்கு. அசையத்தை பத்தி என் வாய் சும்மா இல்ல. ஆல்ரெடி நானும் புட்டு போட்டுக்குவேன். சாப்பிடுங்க எல்லாரும். இன்னும் 2 உண்டை கூட சேர்த்து பிடிச்சிடலாம். இன்னும் 2 உண்டு சேர்த்து பிடிச்சிடலாமா. சூப்பரா இருக்கு. இங்க சாப்பிடுமா சாப்பிட மாட்டோம்னு சொல்லி அம்மா டவுட்லயே கொஞ்சமா போட்டாங்க. ஒரு வடத்தையும் போட்டாதான் இருக்கும் போறாங்க. சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ். சுடும்போது சுட சாப்பிடும்போது சூப்பரா இருக்குது. ஆல்ரெடி ஜெயாவும் சரண்யாவும் சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்றேன், அப்பா சாப்பிட்டாங்க. ஜெயஸ்ரீ தான் வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு வடைச்சுன்னு ஓட்டாது. அவங்களுக்கு ஒரு வேலை வெந்துருக்குது. சின்ன பாப்பா பொறுமா சாப்பிடுவோம். பொறுத்தவர் பூமி ஆழ்வார். எதுவுமே சாப்பாடு விஷயம் நீ சொல்றது பழியாஜயா. ஆக்க பொறுத்தவங்க ஆற போறதா இன்னும் பிடி சோறு சாப்பிடுவாங்களாம். சுட சாப்பிட்டா சாப்பிட முடியாது சொல்லுவாங்க பழமொழிய. அது மாதிரி உனக்கு பொறுமா நீ நிதானமா சாப்பிடு. சரிம்மா. ஜெயஸ்ரீ உங்க வடை வந்து ரெடி ஆயிடுத்து. நீங்க எடுத்து சாப்பிடுங்க நிதானமா. நாங்க சுட சுட்டு அப்படியே ஒரு அடுப்புங்கிட்டே உட்காந்து சாப்பிடுறோம். வெளியில சுட்டுட்டு வந்து எடையை எடுத்து வச்சுட்டு சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சுட சுட வந்து காலி ஆயினே இருக்குது. அடுப்புங்கிட்டே உட்காந்து காலி பண்ணியாச்சு. சூப்பரா இருக்குது கம்ம வடை. சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ்ல சொன்ன கம்பு அடை வடை சுட்டு சாப்பிடுங்க, டேஸ்டா இருக்குண்ணா. சொன்ன மாதிரி சூப்பராவே இருக்குது சாப்பிடுறதுக்கு.
கம்புல எது செஞ்சாலுமே நல்லா இருக்கு. கூழா இருக்கட்டும், களியெல்லாம் கம்புல செய்வாங்க. களியா இருக்கட்டும், வடை அடை எல்லாமே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது மாரி உங்க வீட்டுல கம்பு வந்து இது மாதிரி வடை சுட்டு சாப்பிடுங்க, களி செஞ்சு சாப்பிடுங்க, கூழ் தொலையும் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. பீரோ டூர் போடாம இருந்தா இந்த அடை கிடைச்சிருக்காது. போட்டதுனாலதான் கம்பு இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கம்பு இது செய்யலாம் சொல்லிட்டு அவங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நீங்களும் செஞ்சு தரீங்க. நீ அம்மா பொங்கி எடுத்து ஒண்ணா சாப்பிடுற. ஆமா சாப்பிடுங்க. ஆல்ரெடி நான் தான் சாப்பிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ இங்க என்கிட்ட ஜாலியா பேசினே சாப்பிடுங்க. சரண்யா அவரு அடையும் சாப்பிட்டாரு, அடைய சைட்லயும் எடுத்து போட்டுக்கிறாரு. சாப்பிட்டோமா நம்ம சொல்லிட்டு நாம சாப்பிடதான் செய்யணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து ஹெல்தியான ஒரு ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் வீட்டுல கம்பு இருந்தா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வந்து போயிட்டு வரோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய். எல்லாம் போறேன். எஸ், யார் சரண்யா வாய்ஸ், யார் ஜெயா வாய்ஸ், யார் அம்மா வாய்ஸ்ன்னு கண்டிப்பா கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆமா.